சென்னை புரசைவாக்கம் பெண்டிங் மகளிர் மேல்நிலைப் பள்ளியை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை புரசைவாக்கம் வேப்பேரி நெடுஞ்சாலையில் பெண்டிங் என்ற பெயரில் அரசு உதவி பெறும் மகளிர் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. சுமார் 180 ஆண்டுகால பழமை வாய்ந்த இந்த பள்ளியில் மாணவிகள் மட்டுமே பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த பள்ளியை தனியார் மயமாக்கும் முயற்சி நடைபெற்று வருவதாக மாணவிகளின் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த பள்ளியில் மாணவிகளுக்கு குறைந்த அளவே கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டு வரும் நிலையில் தனியார் மயமாக்கப்பட்டால் குறைந்தபட்ச கட்டணம் 5000 ரூபாய் முதல் 7000 ரூபாய் வரையும், அதிகபட்சமாக 40,000 ரூபாய் வரையும் கட்டணம் நிர்ணயிக்கப்படலாம் என்று பெற்றோர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே பள்ளியை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் பள்ளியின் முன்பு திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பள்ளியை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பள்ளி தற்போதைய நிலையிலேயே தொடர வேண்டும் என வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தகவல் அறிந்து வந்த வேப்பேரி காவல் துணை ஆணையர் ஜெரினா பேகம் உள்ளிட்ட போலீசார் பெற்றோருடன் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர்.